கரூர் விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குவது சாட்சிகளை கலைக்கவா என தாவேக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் சிபிஐ விசாரணையில் உள்ள வழக்கு குறித்து ஆதவ் பேசியது ஏன் என வினவியுள்ளனர். தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதவ் அர்ஜுனா என்னமோ பெருசாக வீரவசனம் பேசுகிற மாதிரி அன்றைக்கி மாற்றுக் கட்சியிலேருந்து இந்த திமுக அதிமுகலாம் இணைஞ்சாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் ஒரு வீரவசனம் பேசுகிறார். என்னென்ன கரூரில் ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு வாயை விட்டுட்டாரா? நான் என்ன கேட்குறேன்னா, என்ன கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு? கரூர் விவகாரம் சிபிஐ கிட்டே இருக்குது. அந்த சிபிஐக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் ஒரு தனி நீதிபதி, அதாவது ஓய்வு பெற்ற தனி நீதிபதி தலைமையிலானதான் இந்த விசாரணையே நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குனாக்கா உனக்கு தீர்ப்பு என்ன முன்னாடியே தெரியுமா? அப்போ என்ன நடக்குது? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 41 பேருக்கு நான் அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு உங்கள் முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. அது என்ன லஞ்சமா? ஏன்னா அந்த 41 பேர் தான் சாட்சி. அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுக்குன்னு அந்த 41 பேர் குடும்பம் தான் சாட்சி. ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்து உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? இப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் கணக்கு தீர்க்கப்படும் சொல்கிறீங்க? அப்போ கணக்கு தீர்க்கப்படும்னா நீங்கள் எது புது விசாரணை நடத்த போகிறீங்களா? நீங்கள் எது புது வழக்கு தொடுக்க போகிறீங்களா? ஏன்னா ஆல்ரெடி சிபிஐ கிட்ட போயிடுச்சு. சிபிஐ கிட்ட போயிட்ட பிறகு நான் கணக்கு தீர்ப்பேன் அப்படிங்கிறதே இது முன்னுக்கு பின் முரணா இல்லையா? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. முதல்ல 41 பேர் நான் அரசாங்க வேலை கொடுப்பேங்கிறதே லஞ்சம் தான். அவங்க இந்த கேஸோடைய முக்கிய சாட்சிகளுக்கு நீங்கள் ஏதோ அவங்களுக்கு பணம் கொடுத்து வேலை கொடுத்து அந்த சாட்சியை கலைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதைத்தான் விஜய் செய்கிறாரா? அப்போது இந்த முழுக்க இந்த கரூர் சம்பவத்துக்கு மூல காரணமாக உங்கள் மேலே தான் இருக்குது பிரச்சனை, நீங்கள் தான் தண்டனைக்குரிய நபர்கள் என்று தெரிந்ததன் காரணமாக அவங்க லஞ்சம் கொடுத்து அவங்கள மாற்றி சாட்சி சொல்ல வைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்க போகிறதுக்காக தான் இந்த அரசாங்க வேலையை கொடுக்க போகிறீங்களா? அதுக்காக தான் நீங்கள் அந்த மீட்டிங்கில் ஒரு பழி தீர்க்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இன்றைக்கி எல்லார் மத்தியிலுமே வந்திருக்கு. எனவே விஜய் அவர்களே, இந்த ஆதவ் அர்ஜுனாவை மட்டும் நீங்கள் பேச விட்டீங்கன்னு சொன்னாக்கா ஆட்சிக்கும் சரி உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் ஆபத்து அவர் தான். எனவே அந்த வாயை கொஞ்சம் மூடி அடக்கி வைக்க சொல்லுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது.